ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பொம்மைமா சமையல் சேனல். இந்த நம்ம என்ன பார்க்க போனால் ஒரு வேறு என்ன வெடித்தனமாக பார்த்தீங்கன்னா நாம் பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா வடை செய்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வணக்கம். பொம்மைமா சமையல் சேனல் இல்லைங்க. நான் இப்போ கடல வடை தாங்க செய்ய போகிறேன். வெண்டைக்காய் போட்டு செய்ய போகிறேங்க. சோம்பு ஜீரகம் எல்லாம் அரைச்சி பண்ணுதாங்க. அப்புறம் இஞ்சி 2 துண்டுங்க, ஒரு பூண்டு, பெரிய பூண்டு எடுத்து அப்படியே துளியோட தாங்க போகிறேன். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. ஒரு கடலைப்பருப்பு 1/4 கிலோ ஊற வச்சுங்க. தேவையான பச்சை மிளகா 10-12 மிளகா எடுத்து வச்சுக்கிறேங்க. காரத்துக்கு மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள். எப்படி பார்த்து உங்கள் வீட்டு செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். இப்போ லைட்டாக கொஞ்சம் ஒரு ஓட்டிட்டுங்க. இந்த மாதிரி குன்ன அரைச்சிட்டு இதில் வந்து நம்ம பருப்பை போட்டுக்கலாங்க. ஊற வச்ச கடலை பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கேங்க. இதை போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ அரைச்சாச்சுங்க. இந்தளவுக்கு குறைவான அரைச்சி ஒரு கரெக்டாக நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இருக்கிறேன். எல்லாமே இந்த வடைக்கு இந்தளவுக்கு நான் அரைச்சிட்டேங்க. கல்லடைக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி அரைச்சிக்கோங்க. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பொம்மை சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கிறேங்க. பெரிய வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சங்க, கொத்தமல்லி கொஞ்சம் புதினா போட்டு செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போ வெங்காயத்தில் நல்லா பிணைஞ்சு போட்டுக்கலாங்க. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாங்க. அப்படி இப்போ தேவைக்கான உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாம் நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. நல்லா கல்லடைக்கு எப்படி பிணைமோ அது மாதிரி பிணைஞ்சிக்கலாம். அப்புறம் வெண்டைக்காய் இல்லைங்க, ஒரு 100 கிராம் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். வெண்டைக்காய் போட்டு செஞ்சு பார்த்தேங்க. வெண்டைக்காய் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. இந்த வெண்டைக்காய் போடுறதுனாலங்க நல்லா மொறுன்னு வேக வைக்கணும். அது வேக வச்சு தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். இப்போ எல்லாம் தமிழ் தட்டிக்கலாங்க. இந்தளவுக்கு உருண்டை பிடிச்சா போதுங்க, அப்போ தான் நல்லா வேகும். இப்போ ஒரு வடச்சத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிட்டு இருக்குதுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம வடையை தட்டி போட்டுடலாங்க. கல்லடைக்கு எப்படி தட்டுமோ அதை தட்டுங்க. அது மாதிரி போட்டு இந்த சைஸ் போட்டுடலாங்க. நல்லா வேக விடணுங்க. எல்லாம் போட்டுங்க, நல்லா திருப்பி விட்டுலாங்க. நான் ஃபஸ்ட்டு திருப்பிட்டேங்க. இப்போ எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு வேக விடுங்க, அப்போ தான் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா எல்லா வடையும் பார்த்திங்கன்னா எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா வடிகட்டியில் போட்டுட்டு பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வடிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். மீண்டும் சந்திப்போம்.